ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் டிவிசிபிலிட்டி டெஸ்ட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் பார்த்தோம். டிவிசிபிலிட்டி பை 10 ஓட ரூல்ஸ் பார்த்தோம். அப்புறம் டிவிசிபிலிட்டி பை 9 ஓட ரூல்ஸ் பார்த்தோம். அப்புறம் டிவிசிபிலிட்டி பை 8 ஓட ரூல்ஸ் பார்த்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் டிவிசிபிலிட்டி டெஸ்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இஸ் 78990 அதாவது 78,990 டிவிசிபிள் பை 4 அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ டிவிசிபிலிட்டி பை 4 ஓட ரூல்ஸ் என்ன கொடுத்துருக்குன்னா ஸோ டிவிசிபிலிட்டி பை 4 ரூல்ஸ் என்ன கொடுத்துருக்குன்னா லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் அதாவது இந்த நம்பர் மட்டும் பாருங்க. 990 வந்து டிவிசிபிள் பை 4னா டிவைட் பை 4 உங்களுக்கு ரிமைண்டர் 0ன்னு வந்துச்சுன்னா then the entire original number is actually divisible by 4 நீங்க கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ அதான் ரூல்ஸ் டிவிசிபிலிட்டி பை 4 ஓட ரூல்ஸ் அதாவது கொடுக்குறாங்க. ஸோ நம்ம செக் பண்ணிடலாங்க. ஸோ இந்த ரூல் படி இந்த நம்பருக்கு வந்து ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா தென் த என்டையர் நம்பர் இஸ் ஆக்சுவலி டிவிசிபிள் பை 4. ஸோ இப்போ செக் பண்ணிடலாம். 2ன்னு போடுங்க. 8 1 19 4 4 16 வரும். 3 வரும். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக கூட பண்ணணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 7 4 28. ஸோ ரிமைண்டர் ஆக்சுவலாக 2 தான் வருவீங்க. ஸோ ரிமைண்டர் 0ன்னு வரல. ஸோ 990 இஸ் ஆக்சுவலி நாட் divisible by 4. ஸோ ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் என்டையர் நம்பர் ஆக்சுவலி இஸ் நாட் divisible by 4 அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ நோ தான் ஆன்சர். ஸோ கரெக்ட் ஆன்சர் நோ. So since 990 is not divisible by 4, 78,990 is also not divisible by 4 நீங்க கன்க்ளூட் பண்ணிடலாம். சப்போஸ் 990 divisible by 4 இருந்துச்சுன்னா then 78,990 is also divisible by 4. ஸோ இந்த பேசிக் ஐடியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கொஸ்டின் இங்க என்ன கேட்கறாங்கன்னா இஸ் 31,300 இல்ல 3,13,756 அதாவது 313,756 divisible by 10 அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ 10 ரூல்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா divisibility by 10 ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் பிளேஸ் 0வா இருந்தா தென் த என்டையர் நம்பர் இஸ் ஆக்சுவலி divisible by 10. இந்த இடத்துல ஆக்சுவலா ஒன்ஸ் பிளேஸ்ல 6 இருக்கு. ஸோ 0வா இருந்தா மட்டும்தான் divisible by 10. ஏன் அப்படின்னா நீங்க இதை இப்படி எழுதலாம். சப்போஸ் 0 இருந்துச்சுன்னா நீங்க இப்படி எழுதலாம். 31375 இன்டூ 10 எழுதலாம். இப்போ டிவைட் பை 10 போட்டீங்கன்னா 10 10 அடைஞ்சிரும். உங்களுக்கு கோஷன்ட் வந்து இந்த பெரிய நம்பர் கிடைச்சிடும். ரிமைண்டர் 0ன்னு வந்துடும். சப்போஸ் இந்த இடத்துல 6க்கு பதிலா 10 0ன்னு இருந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி பண்ணலாம். 6 இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் இந்த ரூல் அப்படி ஒர்க் பண்ணுது. ஒன்ஸ் பிளேஸ் 0 இருந்துச்சுன்னா நீங்க divisibility by 10 ஒர்க் ஆயிரும். The entire number is actually this entire big number is actually divisible by 10 if the ones place is 0. If the ones place is not 0, அதாவது any other number except 0 அப்படின்னு வந்துச்சுன்னா then this entire number is actually not divisible by 10 அப்படின்னு இங்க கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ இந்த செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நோ தான். இப்போ அடுத்த கொஸ்டின் போனா ஸோ 949,522 இஸ் இட் divisible by 2 அப்படின்னு கேட்குறான். ஸோ divisibility by 2 ரூல்ஸ் படி என்னன்னா அதாவது ஒன்ஸ் பிளேஸ்ல அதாவது லாஸ்ட் டிஜிட்ல வந்து உங்களுக்கு ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா ஒன்ஸ் பிளேஸ்ல இஃப் யூ ஹாவ் ஈவன் நம்பர்னா ஈவன் நம்பர் அப்படின்னா ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா அதாவது 2468 இந்த நாளத்துல ஏதாவது 24680 இந்த 5 நம்பர்ல எந்த நம்பர் இருந்தாலும் நீங்க கன்க்ளூட் பண்ணிக்கலாம் divisibility by 2 வந்து ஓகே தட் ஆக்சுவல் பிக் நம்பர் இஸ் ஆக்சுவலி divisible by 2 நீங்க கன்க்ளூட் பண்ணிக்கலாம். வெறும் இந்த ஒன்ஸ் பிளேஸ் மட்டும் பார்த்தா போதும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 949522 இருக்கு. ஸோ ஒன்ஸ் பிளேஸ்ல 2 இருக்கு. ஸோ இது 2 வந்துருச்சு ஈவன் நம்பர் தான். ஸோ திஸ் என்டையர் பிக் நம்பர் இஸ் ஆக்சுவலி divisible by 2. ஸோ லாஸ்ட் டிஜிட் வந்து இதுல என்ன இருந்தாலும் நீங்க வந்து divisible by 2ன்னு சொல்லிடலாம் அந்த பெரிய நம்பரை. ஸோ இந்த இடத்துல 2 இருந்தாலும் சரி 4 இருந்தாலும் சரி 6 இருந்தாலும் சரி 8 இருந்தாலும் சரி 0 இருந்தாலும் சரி இந்த 5 நம்பர்ல எந்த நம்பர் லாஸ்ட் ஒன்ஸ் பிளேஸ்ல இருந்தாலும் இந்த பெரிய நம்பர் இஸ் ஆக்சுவலி divisible by 2ன்னு சொல்லிடலாம். சப்போஸ் 13579 இந்த 5 நம்பர்ல ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா தென் சப்போஸ் இந்த 5 நம்பர் இல்ல ஏதாவது ஒரு நம்பர் இங்க இருந்துச்சுன்னா ஒன்ஸ் பிளேஸ்ல இருந்துச்சுன்னா தென் திஸ் என்டையர் நம்பர் இஸ் ஆக்சுவலி நாட் divisible by 2 அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 2 தான் இருக்கு ஒன்ஸ் பிளேஸ்ல. ஸோ நீங்க என்ன சொல்லலாம்னா எஸ் திஸ் நம்பர் அதாவது 949,522 இஸ் ஆக்சுவலி divisible by 2 அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிடலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் இஸ் 78,990 ஆக்சுவலி divisible by 9 அப்படின்னு கேட்கறான். ஸோ 9 பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா நீங்க சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட்ஸ் அந்த ரூல் தான் யூஸ் பண்ணணும். சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட்ஸ் இஃப் இட்ஸ் divisible by 9 தென் த என்டையர் ஒரிஜினல் நம்பர் இஸ் ஆக்சுவலி divisible by 9 கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட்ஸ் என்ன வரும் இதுல? ஸோ 7 plus 8 the 7 plus 8 plus 9 plus 9 plus 0. 7 plus 8 plus 9 plus 9 plus 0 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா என்ன வருது? ஸோ 9 plus 9 18 வருது.
7 + 8 என்ன வருது? 7 + 7 14, 14 + 1 15 வருது. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போடுறேன். நீங்க ஸ்லோவா கூட போடலாம். ஸோ 15 + 18 எப்படி எழுதலாம்? 15 எப்படி எழுதலாம்? 18 - 3 ன்னு எழுதலாம். 18 - 3 + 18 ன்னு எழுதலாம். ஸோ இதையும் கம்பைன் பண்ணீங்கன்னா 36 வரும். 36 - 3 போட்டீங்கன்னா உங்களுக்கு 33 வரும் ஆக்சுவலா. ஸோ 36 - 3 போட்டீங்கன்னா உங்களுக்கு 33 ஒரு ஆன்சர். ஸோ 33 டிவைட் பை 9 உங்களுக்கு ரிமைண்டர் 0 வருதா? இஸ் 33 டிவிசிபிள் பை 9 நீங்க கேட்கணும். 33 டிவிசிபிள் பை 9 கேட்கணும். இல்ல இன்ஃபேக்ட் இதை கூட பண்ண வேண்டாம். இன்னும் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணலாம். இதோட சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட்ஸ் போடலாம் நீங்க. என்ன பண்ணலாம் இங்க 33 கிடைச்சிருக்குல்ல, 33 உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதோட சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட்ஸ் போட்டீங்கன்னா 3 + 3 6 வரும். ஸோ 6 டிவிசிபிள் பை 9 அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளியர்லி நோ தான் ஆன்சர். ஸோ சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட்ஸ் அதாவது இன்னும் ஒரு ஸ்டெப் ஃபர்தரா பண்ணீங்கன்னா 6 வருது. 6 டிவைட் பை 9 வந்து உங்களுக்கு வந்து ரிமைண்டர் டெஃபினட்டா 0 வராது. ஏன்னா 9 இஸ் பிகர் than 6. ஸோ ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ சின்ஸ் சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட்ஸ் இஸ் நாட் டிவிசிபிள் பை 9ன்றதுனால திஸ் என்டையர் நம்பர் இஸ் ஆல்சோ நாட் டிவிசிபிள் பை 9. இது வந்து ரூல்ல இருந்தா கொடுத்துருக்கான். ஸோ ரூலை தான் ஃபாலோ பண்றான். ஸோ ஆன்சர் வந்து நோ தான். ஆன்சர் நோ. சின்ஸ் சம் இஸ் நாட் டிவிசிபிள் பை 9, the original number is also not divisible by 9 அப்படின்னு நீங்க கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 5th கொஸ்டின் வரேன். இதுவும் அதே மாதிரி தான். சம் வந்து இப்போ சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட்ஸ் வந்து டிவிசிபிள் பை 3 செக் பண்ணணும். போன இதில் நம்ம 9 செக் பண்ணோம். இந்த இதில் நம்ம 3 டிவிசிபிளா அப்படின்னு செக் பண்ணணும். இஃப் த சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட்ஸ் டிவைடட் பை 3 ரிமைண்டர் 0ன்னு வந்துச்சுன்னா தென் ஓகே, இல்லைனா நாட் ஓகே. சப்போஸ் ரிமைண்டர் 0ன்னு வந்துச்சுன்னா தென் ஓகே, இல்லைனா நாட் ஓகே. அவ்வளோதான். ஸோ அதான் பேசிக் ஐடியா. ஸோ இப்போ செம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ 2 + 1 + 0 + 8 + 7 + 9. 2 + 1 + 0 + 8 + 7 + 9. ஸோ இதை எப்படி ஆட் பண்ண போறோம்னா இது வந்து 3ன்னு வரும். ஸோ 3யும் 7யும் நம்ம கிளப் பண்ணிக்கலாம். 3யும் 7யும் கிளப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10ன்னு வரும். இப்போ இது ரெண்டும் மட்டும் தான் பாக்கி இருக்கு. 8 + 9 என்ன வரும் உங்களுக்கு? 8 + 9 இஸ் நத்திங் பட் 9 + 9 - 1 எழுதலாம். 8 நீங்க 9 - 1 எழுதலாம். 9 + 9 18. 18 - 1 17 வரும். ஸோ 10 + 17 இஸ் நத்திங் பட் 27. ஸோ 27 டிவைட் பை 3 என்ன வரும் உங்களுக்கு? இல்லை இன்ஃபேக்ட் இது இன்னும் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 27 நீங்க எப்படி எழுதலாம்? 2 + 7 எழுதலாம். இதோட சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட்ஸ் பேசிக்கா அது. ஸோ இதையும் நீங்க சம் கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் டிஜிட்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு 9 வந்துடும். 2 + 7 இஸ் நத்திங் பட் 9. ஸோ 9 டிவைட் பை 9 உங்களுக்கு ரிமைண்டர் 0ன்னு வந்துடும். கோஷன்ட் 1ன்னு வந்துடும். ரிமைண்டர் ஈக்குவல் டு 0, கோஷன்ட் ஈக்குவல் டு 1. So yes, the sum of its digits is clearly divisible by 3. So the entire number is also divisible by 3. அப்படின்னு நீங்க கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து எஸ் தான். ஸோ 5th கொஸ்டின் ஆன்சர் எஸ். இஸ் 21,0879 divisible by 3 எஸ் தான் ஆன்சர். ஏன்னா சின்ஸ் இட்ஸ் சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட்ஸ் இஸ் ஆல்சோ divisible by 3. அவ்வளவுதான். ஸோ இப்போ லாஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இஸ் 404,985 divisible by 5. 5 பொறுத்த வரைக்கும் ஒரே ரூல் தான். வேற ரூல் ஆக்சுவலா இது. அதாவது ஒன்ஸ் பிளேஸ்ல வந்து உங்களுக்கு 0 or 5 இருந்துச்சுன்னா then the entire number is actually divisible by 5. ஒன்ஸ் பிளேஸ் என்ன இருக்கணும்? 0 or 5 இருக்கணும் அதுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸ்ல பாத்தீங்கன்னா 5 இருக்கு உங்களுக்கு. 5 இருக்கு. ஸோ எஸ், திஸ் நம்பர் இஸ் ஆக்சுவலி divisible by 5. ஸோ அப்படி கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ரூல் அதான் ஸ்டேட் பண்றோம். டிவிசிபிலிட்டி பை 5 பொறுத்த வரைக்கும் என்ன ரூல்ல கொடுத்துருக்குன்னா இதான் கொடுத்துருக்கு. ஒன்ஸ் பிளேஸ்ல 0 அல்லது 5 இருந்துச்சுன்னா then the entire original number is actually divisible by 5. ஸோ அதான் ரூல்ல கொடுத்துருக்கான். divisibility by 5 ஓட ரூல்ல அதான் கொடுத்துருக்கான். divisibility by 5 ரூல்ல அதான் ஸ்டேட் பண்ணிருக்கான். இந்த ரூல் தான் கொடுத்துருக்கான். ஒன்ஸ் பிளேஸ்ல பேசிக்கா இந்த ரூல் கொடுத்துருக்கான். ஒன்ஸ் பிளேஸ்ல 0 or 5 இருந்துச்சுன்னா then the entire original number is actually divisible by 5. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 5 இருக்கு. சப்போஸ் இந்த இடத்துல 0 or 5க்கு பதிலா வேற எந்த நம்பர் இருந்தாலும் 1 இருந்தாலும் சரி, 2 இருந்தாலும் சரி, 3 இருந்தாலும் சரி, எனி நம்பர் அதர் than 0 or 5, then the entire original number is not divisible by 5. ஸோ அடுத்த வீடியோ நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம், ஐடென்டிஃபை பிரைம் நம்பர்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்னா 6th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 5th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 4th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 3rd கொஸ்டின் முடிச்சிட்டோம், 2nd கொஸ்டின் முடிச்சிட்டோம், அப்புறம் 1st கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ 6 கொஸ்டின், அதாவது இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லா முடிச்சிட்டோம். ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் டிவிசிபிலிட்டி டெஸ்ட் ஃபுல்லா முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ என்ன பண்ண போறோம்னா இதான் பண்ண போறோம், ஐடென்டிஃபை பிரைம் நம்பர்ஸ்னு ஒரு எக்ஸசைஸ் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.